ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மோடி வேணும், அதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. பிகாஸ் எவ்ரிபடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே வந்து தேர் வாண்ட் ஏ கண்டினியூட்டி. சரி, இப்போ போயிட்டுருக்கு நல்லா. ஸோ அது அப்படியே போகணும் அப்படின்னா வந்து இதே கவர்மெண்ட் இருந்து இதே மாதிரி பாலிசி இருந்ததுன்னா வரும். சரி, நாம் யாருமே வந்து பிஜேபி மெம்பரோ பிஜேபியுடைய காரியகர்த்தாக்களோ கிடையாது. வேறால் நாம் என்ன இப்போ சேர்ந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூருக்கு நல்லது நடக்கணும். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எங்கே போச்சுன்னே தெரியல. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஹீ சேஸ் ஹி வில் ட்ரை. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி திரும்பியுமே ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறாரு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோமனூரில் போய் ரொம்ப விவரமாக பேசிட்டு வந்திருக்கேன். ஐ எம் சைட்டிங் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி, ஐ எம் நாட் கோயிங் டீப். அந்த மாதிரி நூல் விலை கம்மியாக இருந்ததுன்னா யாரும் வந்து நூல் கொடுத்து துணி பண்ணணுன்னு சொல்கிறதில்ல. இவங்க வாங்கி பண்ணாங்கன்னா துணி விலை கம்மியாக இருக்குதுன்னு யாரும் துணி வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி, இதில் எப்படியோ போயிட்டு இருந்தது. போயிட்டுருக்கும்போது பவர் அதிகமாச்சு, யான் ப்ரைஸ் போச்சு. ஸோ மொத்தத்தில் இண்டஸ்ட்ரி டவுன் ஆகிடுச்சு. ஸோ இவர் அங்கே போய் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஸோ பஞ்சு விலை என்ன கண்ட்ரோல் பண்ணுறேன். இவர் இப்போ சொல்கிறாரு, சரி மற்றவங்க மாதிரி இவர் வந்தோடனே நான் இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்ல, பஞ்சு விலையை என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ வில் மேக் என் யான் பேங்க். தென் நீ வந்தீங்கன்னா காடாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, காடா வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ரஜாய்க்கு தான் போகும். பட் காடாவை வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் ஜோனு. சரி, எல்லாம் பண்ணியே அப்படின்னா சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனை பெருசு பண்ணுறாங்கிறாரு. ஸோ தட் அங்கேருந்து ஒரு ஆக்சஸ் போகும், அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணான்னு. நம்ம ஊர் பக்கம் பிரிக் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி சேம்பர் ராக்கில் கல் கட்டினான்னா பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா சேம்பர் ராக்ஸ் வந்தோடனே ஈகோ ப்ராப்ளம், பவர் ப்ராப்ளம், லேண்ட் எல்லாமே போயிடுதுங்கிற ப்ராப்ளம். ஸோ இவர் எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் மேக் எவ்ரி திங், என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கல. பட் ஹீ சேஸ் தட் ஹீ வில் அட்டெண்ட் டு தட். பொல்யூஷன் ப்ராப்ளம், தேர்ட் ஒன் இஸ் பொல்யூஷன் ப்ராப்ளம். இந்த மூணையுமே ஒரு இது வந்து நான் வந்து ஐ வில் ட்ரை டு மேக் இட் அப்படிங்கிறாரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே த ப்ராப்ளம் இஸ் தேர். அந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்ணான்னு இப்படி தெரிஞ்சவங்க யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸில் இந்தளவு கிளியராக அண்ட் ஹீ சைட் ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து ஆல்ரெடி வந்து வி ஹவ் காட் டிஃபென்ஸ் காரிடார். இந்த டிஃபென்ஸ் காரிடாரில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டு சிஇஓ இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா சொல்கிறாங்க, எங்கேயுமே காணாமே டிஃபென்ஸ் காரிடார்னால் ஒன்றுமே இங்கே எதுவுமே ஓடுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு. அவர் சொன்னார், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பீரிங் ஏலம் பண்ணுற இடம் இல்லை சார். There are so many components, thousands of components are there, and those components are given. And here அவர் சொன்ன மாதிரி about 2,00,000 crores பக்கம் டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது. நமக்கே தெரியாது. There is a silent revolution is going on. அவ்வளோ நல்ல ரெவல்யூஷன் போயிட்டுருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னி காம்பனன்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்கண்ணா. இந்த இன்னி காம்பனன்ட்ஸில் அவர் என்ன சொன்னார்னா, சின்ன லேடிஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம், தே கேன் டெவலப் தேர் ஓன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுற காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே நிறைய வருது. அந்த ஸோ அப்போ பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் 10க்கு 10 லேத்து வச்சு மேலே வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு 2 தெரியும், மில்லு கட்டுறது ஒன்று, இன்னொன்று வந்து இரும்பு காய்ச்சி மண் ஊற்றுறது தான். ஸோ அதுக்கு திரும்பி நமக்கு வருது. ஸோ ஹீ சேஸ் ஃபவுண்ட்ரி வில் பி ரிவைவ்டு. இந்த ஃபவுண்ட்ரி எப்படி ரிவைவ் பண்ணுறது, ஐ ஹாவ் டு டூ தட். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சொல்யூஷன் வச்சுருக்கார். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நாம் என்ன பண்ண போகிறோம், திஸ் இஸ் த கொஸ்டின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கேல்குலேஷன்லாம் பார்த்ததுன்னா இவர் மேலே அபிமானம் இருக்குது. எல்லாம் ஓட்டுக்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுக்கு நாம் உழைக்கணும். எதுக்காக இது சொல்ல வரேன்னா, குவாலிஃபிகேஷன் ஈக்குவலாக இருக்கலாம், பட் நாலெட்ஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹி இஸ் நாலெட்ஜபிள். டோன்ட் கம்பேர் குவாலிஃபிகேஷன், டோன்ட் கம்பேர் கேஸ்ட், டோன்ட் கம்பேர் ஃபார் கம்யூனிட்டி. நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைக்கு நல்லா இருக்கு. அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க.